வாங்க 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 20 ஆண்டு கால நண்பர், சிட்டியோட கமிஷனர், வீடு தேடி வந்திருக்கீங்க. பொண்ணுக்கு கல்யாணம். உட்காருங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஃபேமிலியோட வந்து தம்பதிகளை வாழ்த்தணும். ஃபேமிலியோடயா? வைஃப் யூஎஸ் போயிருக்காங்க. வர்றதுக்கு 3 மாசத்துக்கு மேல ஆகும். இப்போதைக்கு தனியா தான் இருக்கேன். பேச்சுலர். வரலாம்ல? கண்டிப்பா வரணும். உங்க ஆசீர்வாதம் தாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம். மோனா, திருச்சியில நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறோம்னு உங்க அப்பா கிட்ட சொன்னீங்கல்ல, உங்க அப்பா நம்பியிருப்பாரா? நம்பியிருப்பாரு. ஏன் எப்படி சொல்ற? இத பாரு அக்ஷய், ஒரு பொய்ய உண்மை மாதிரியே சொன்னா யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்க. அதுலயும் நான் எந்த விஷயத்துக்கும் பொய் சொல்ல மாட்டேன்னு என் அப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு என்னமோ நம்ம பண்ற காரியத்தை நினைச்சா அடிவயிறு பக்கு பக்குன்னு இருக்கு. அப்படின்னா ஒரு இஞ்சி மரப்பா சாப்பிடு, சரியா போயிடும். என்ன மோனா? ஓ, இஞ்சி மரப்பான் இருக்கிறது பழைய ஸ்டைலோ? அப்போனா ஒரு ஈனோ சாப்பிடு, சரியா போயிடும். என்ன மோனா, நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க. இது பாரு அக்ஷய், நம்ம துணிஞ்சு ஒரு காரியத்துல இறங்கிட்டோம். இதுக்கு மேல நம்ம அதுல இருந்து பின் வாங்குறது சரியில்லை. ஆரம்பத்துல நான் தைரியமா தான் இருந்தேன், ஆனா இப்பதான் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயத்தை விடுதா. சரி, நம்ம எதுக்காக காரை நிறுத்திட்டு சும்மா பேசிட்டு இருக்கோம்? உள்ள போலாமே. இல்லடா, அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தா. ஒருவேளை அவன் நம்மளே தான் ஃபாலோ பண்றான்னு பாக்குறதுக்காக தான் நான் இங்கே நிக்கிறேன். நீ வேற, அவன் அங்கிள் கிட்ட போன்ல பேசின ஷாக் மாறாம இருந்தது அப்படியே தெரிஞ்சது. அவனாவது நம்மள ஃபாலோ பண்றதாவது. வா போலாம். என்ன பாஸ்கர், எப்படி இருக்க? என்ன பசிக்குதா? இருக்கும் இருக்கும். 2 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்தா கண்டிப்பா பசிக்கும். ஏதாவது சாப்பிடுறியா? குடிக்க தண்ணி வேணும். தண்ணி வேணும். ஓ, தண்ணி வேணுமா? ஆமா, தண்ணி வேணும். தண்ணி என்ன? உனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, வெனிலா ஐஸ்கிரீம், ஜூசஸ் என்ன வேணா நான் தரேன். ஆனா நான் கேட்ட கேள்வி, 2000 சதுரடி சொர்க்கம் அப்படின்னா என்ன? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. பாஸ்கர், நாங்க ஒரு சின்ன கேள்விதான் கேட்டோம். அந்த கேள்விக்கு உண்டான பதில் உங்ககிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். வீணா கண்ணாம்பூச்சி விளையாடாத, புரியுதா? இப்போ நீ பதில் சொல்லனா நேத்து மாதிரி நாங்க போயிட்டே இருப்போம். குட் மார்னிங் சார். ஆமா, அந்த செங்கல் மற்றும் கொலை வழக்க பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். கிராமங்கள்ல இன்னும் அந்த காலர்ல டெய்லர் கடை அட்ரஸ் வச்சு தைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால ஆள் யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே சார்.
யோ அவன் வீடு எங்கே இருக்கு? இங்கதான் சார். அதோ அந்த வீடுதான். இதுவா? ஆமா சார். வணக்கம் சார். ம் உன் புருஷன் தான் கலாதரா? ஆமாங்க சார். அடக்க விஷயம் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க சார். ஊர்க்காரங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க? அசலூருக்கு வேலைக்கு போனவர் இப்படி அநியாயமா போயிட்டாரே சார். ஏய், அழாதம்மா. அசலூருக்கு வேலைக்கு போறதுனால இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஆகுறதில்ல. அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு சட்டவிரோதமான வேலையை செஞ்சதுனால உன் புருஷனை கொன்னுட்டாங்க. என் புருஷனை கொண்டவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்க சார். அதுக்குதாம்மா வந்திருக்கேன். ஆமா, 2000 சதுரடி சொர்க்கம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சார் தெரியலையே சார். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.